குட் மார்னிங் சார். எப்படி இருந்தது இன்றைக்கு மார்னிங் செஷன்? ரொம்ப நல்லா இருந்தது சார். நெட்வொர்க் மார்க்கெட்டிங், பிரஸ்டீஜ் இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலே தவிர நமக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைச்சதா? கிடைச்சு சார். ஆமா சார். லேர்னிங் கிடைச்சது. அதை அப்ளை பண்ண சொன்னாரு. அது எல்லாமே அதுக்கு ரிலேட்டடாவே இருந்துச்சு சார். எல்லாம் ஒவ்வொரு விஷயங்களும். அதாவது இன்றைக்கு நம்ம எல்லாருமே மிராக்கிள் நடக்கணும்னு நினைக்கிறோமே தவிர அந்த மிராக்கிள் எங்கிருந்து நடக்கும்? நம்ம கத்துக்கணும், நம்ம கத்துக்கிட்ட விஷயத்தை அப்ளை பண்ணணும், அப்பதான் அது நடக்கும். கரெக்டா? நம்ம கத்துக்கணும், எஸ் சார். கத்துக்கிட்ட விஷயத்தை அப்ளை பண்ணணும். அதே மாதிரி அபரிமிதமான வளர்ச்சி எங்கிருந்து வருது? அதுவும் நம்முடைய ஆரோக்கியம், நம்முடைய செல்வ செழிப்பு, நம்முடைய மகிழ்ச்சி, எல்லாமே எல்லா குணமுமே நம்மகிட்ட இருந்தா நம்ம தான் வளர்க்கணும். அதை வளர்த்தா கிடைக்கும். அந்த ஜென் கதையில சொன்ன விஷயமும் அதுதான். அமைதியா இருக்கணும், தியானத்துல இருக்கணும். ஒரு நாளைக்கு ஒரு 15 நிமிஷம், ஒரு அரை மணி நேரம் அமைதியா இருக்க முடியுமா? அதே விஷயத்த குருஜியும் சொன்னாரு. நம்ம ஒண்டி கொண்டி பார்க்கலாமா, நான் பெரிய ஆளா நீ பெரிய ஆளா அப்படின்னும் போது, சரிப்பா ஒரு 1/2 hour உட்கார் அப்படின்னு சொன்னா எத்தனை பேரால உட்கார முடியும்? அமைதியா இருக்க முடியுமா? சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ், முடியுமா? முடியும் சார். ட்ரை பண்ணா கண்டிப்பா முடியும் சார். முடியும். மனதை அடக்கி ஆள்பவனே இந்த உலகத்தை ஆள தகுதியானவன். முடியுமானா முடியும். ஆனா நிறைய பேர் அதற்கான முயற்சியை செய்யறது இல்லை, அதற்கான முடிவு எடுக்கிறது இல்லை. இன்னைக்கு 24 மணி நேரம் பேசாம இருக்க முடியுமா? முடியும். கரெக்டா? என்ன காந்தி சார்? மார்னிங் சார். கரெக்ட் சார். 24 மணி நேரமும் பேசிட்டே இருக்க முடியும், 24 மணி நேரமும் பேசாமே இருக்க முடியும். கண்டிப்பா சார். நம்ம நினைச்சா முடியும் சார். நினைச்சா முடியும். அத கூட இருந்து நீங்க பாத்திருக்கீங்க, என் கூட இருந்து, அதனால சொல்றேன். நிச்சயமா சார். அதனாலதான் சார் சொல்றேன். நேற்று சொன்ன அதே தான் சொல்றேன். நாம முடிவெடுத்தால் எதுவுமே முடியும். இந்த மாதம் புதிய அச்சீவர்ஸ் பத்மா மேடம் பிரான்ச் டைரக்டர், அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மோகன்ராஜ் சார் சில்வர் டைரக்டர், போன மாசம் பிரான்ச் டைரக்டரா இருந்து இந்த மாசம் சில்வர் டைரக்டரா இருக்காங்க. அடுத்த மாசம் அவங்க டீம்ல லட்சுமி மேடம், ஜெயா மேடம், சந்தியா மேடம் இவங்கெல்லாம் பிரான்ச் டைரக்டரா வளர போறாங்க. அதாவது இந்த மாசம் ஜூன் மாசம். ஸோ அதற்காக அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். டீம் அப்படின்றது டுகெதர் எவ்ரி ஒன் அச்சீவ் மோர், அதான் டீம். டீம்னாலே நம்ம டீம் ஒன்னா இருந்தோம் அப்படின்னா எல்லாரும் ஜெயிக்க முடியும். உங்க அப்ளைனோட டெய்லி பேசுங்க அப்படின்றத டெய்லி சொல்லிட்டு இருக்கேன். எத்தனை பேர் அதை ஃபாலோ பண்றீங்க? நம்ம கத்துக்கிற விஷயத்த அப்ளை பண்றதுன்னா நம்ம சொல்ற விஷயத்த, மார்னிங் செஷன்ல சொல்ற விஷயத்த ஃபாலோ பண்ணணும். நேற்று பாண்டி பஜார்ல ஒரு துணி கடையில ஒரு மேடமை சந்திச்சேன். அவங்க இன்னைக்கு உள்ளதான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன், இருக்கிறாங்க. சந்திச்சேன். அப்போ அவங்ககிட்ட ஒரு 5 நிமிஷம் பேசினேன். அவங்க சொன்ன விஷயம் எனக்கு உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. என்ன அப்படின்னா, பல ஆண்டுகளாக வெஸ்டீஜ் பண்ண பிறகும், அவங்க பிரான்ச் டைரக்டரா ஆன பிறகும், இந்த வியாபாரத்தை நான் தொடர்ந்து செய்யல சார். ஆனா மார்னிங் செஷன் வந்த பிறகு இப்ப எனக்குள்ள ஒரு உற்சாகம் வந்திருக்கு, நான் இதை தொடர்ந்து நல்லா செய்யணும்னு நினைக்கிறேன், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னாங்க. உண்மையிலேயே சொல்றேன், நேற்று 1 கோடி ரூபாய் செக் வாங்கின மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. நம்மளால ஒருத்தருக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க முடிஞ்சதா, ஒருத்தரை
மோட்டிவேட் பண்ண முடிஞ்சதா, ஒருத்தரை தெளிவுபடுத்த முடிஞ்சதா அப்படின்றது எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஏபி சுமதி மேடம், முடிஞ்சா உங்க மைக் ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் பேசுங்க. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங் மேடம். வாங்க சார். எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு சார் உங்களை பார்த்துக்கிட்டு. நீங்க சொன்னது மோட்டிவேஷன் நிறைய நல்லா சொன்னீங்க. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு தெளிவு வந்திருக்கு. இப்போ ரொம்ப தேங்க்ஸ் சார். ஹலோ சார், கேக்குதுங்களா? என்ன மேடம்? கேக்குது கேக்குது. உங்ககிட்ட பேசுனதுக்கு அப்புறம் எனக்கு நல்லா தெளிவு வந்திருக்கு சார். ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஓகே ஓகே ஃபைன். ஏன்னா மார்னிங் செஷன்ல அவங்க மைக் ஆன் பண்ணி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்குதுன்னு சொன்னாங்க. சோ அதுக்கும் நேற்று ஒரு 5 நிமிஷம் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்தேன். என்ன அப்படின்னா, டீம் விக்டரியில ஒவ்வொருத்தரும் ஜெயிக்கணும். இது பயிற்சிக்கான மேடை. மார்னிங் செஷன்ன்றது பயிற்சிக்கான மேடை. இங்க நீங்க பயிற்சி எடுத்துக்கலாம். இங்க நீங்க திரும்ப ஒரு ட்ரெயினரா மாறலாம். நீங்க பேசலாம். இன்னைக்கு தமிழ் மேடம் எனக்கு தெரிஞ்சு இந்த மார்னிங் செஷன்ல நல்ல ஒரு growth கொண்டு வந்த ஒரு லீடர். ஆரம்பத்துல பேச யோசிச்சவங்க, 2 வார்த்தை பேசினவங்க, அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய விஷயங்களை ஃபாலோ பண்ணி இன்னைக்கு அவங்க அப்ளைனோட போய் பிரசன்டேஷன் கொடுத்தவங்க, இன்னைக்கு அவங்க அப்ளைனா மாறி அவங்க டீமுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டு இருக்காங்க. 2 ஏலகிரி பூட் கேம்ப்லயும் அட்டன் பண்ணி அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பூட் கேம்ப் அட்டன் பண்றது முக்கியம் இல்லை, அதை ஃபாலோ பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை அப்ளை பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும். ரொம்ப ஈஸியா ஜெயிக்கிறதுக்கு வழி சொல்லியாச்சு. ஃபாஸ்ட் ஸ்டார்ட் என்ன? ஒரு ஃபாஸ்ட் ஸ்டார்ட் பண்றதுக்கு எவ்வளவு நாள் நீங்க செலவு பண்ணணும்? 2 ஹோம் மீட்டிங் பண்ணணுங்க. அந்த டீமோட நீங்க 2 ஹோம் மீட்டிங் பண்ணா போதும் சக்சஸ். ஒரு ஹோம் மீட்டிங்லயே ஃபாஸ்ட் ஸ்டார்ட் முடிய வாய்ப்பு இருக்கு. 2 ஹோம் மீட்டிங் பண்ணா ஈஸியா முடிச்சுட்டு போயிடலாம். அப்புறம் என்ன தயக்கம்ன்ற? அதை செய்ய மாட்டேன், நான் பேச மாட்டேன். ஐயோ ஹோம் மீட்டிங்கா சார், எங்க வீட்டுல அதை ஒத்துக்கவே மாட்டாங்க சார் அப்படின்னா நம்ம எப்படி சக்சஸ் பண்ண முடியும்? நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் சார் அப்படின்னா நம்ம என்ன செய்ய முடியும் சொல்லுங்க? எப்பவுமே சில விஷயங்களை நம்ம நமக்குள்ள வளர்த்துக்கணும். உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே, அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதி இல்லை என்று. நிறைய பேரு ஐயா இவருடைய நான் பேச மாட்டேன், ஐயா நீயா வேண்டாம், பரவாயில்ல, உங்ககிட்ட இருக்க அன்பு எவ்வளவு, அதனுடைய மதிப்பு எவ்வளவு தெரியாதவங்க தான் அது மாதிரி பேசுறாங்க. பரவாயில்ல, அதுக்காக நம்ம அன்பை வாங்குறதுக்கு நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட அன்பை கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு கொஞ்சம் எந்த துறையிலனாலும் சரி, கொஞ்சம் வளர்ந்த உடனே வளர்த்து விட்ட ஏணியும் எட்டி உதைச்சிருவாங்க, வளர்த்து விட்டவங்களையும் மறந்துடுவாங்க. என்னன்றி ஒன்றார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை சேனன்றி மறந்த மகருக்கு அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்காரு. நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ மறந்துடுங்க, அவங்கள மறந்துடுங்க. ஏன் அவங்களே நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க அன்பை பெறுறதுக்கு எங்க தகுதி இருக்கா அங்க பண்ணுங்க. நேற்று அந்த மேடம் பார்க்கும்போது எப்பவோ அவங்கள பார்த்த ஒரு ஞாபகம் எனக்குள்ள இருந்ததை தவிர அவங்க யாருன்னு என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஏன்னா அவங்க என்னுடைய டீம்ல ரவிச்சந்திரன் சாருடைய டீம், பட் டீம் விக்டரி, அதனால நம்ம டீம் அப்படித்தான் பேசினேன். சோ இதேதான் எல்லாருக்குமே. எல்லாருமே அப்ளை பண்ணுங்க, கத்துக்குங்க, அப்ளை பண்ணுங்க, செய்யுங்க. எந்த ஒரு இடத்துலயும் பயிற்சிக்குன்னு ஒரு 6 மாசம் இருக்குங்க. எந்த ஒரு இடத்துல போனாலும், எந்த ஒரு கம்பெனிக்கு போனாலும் உங்களுக்கு பயிற்சி காலம்னு ஒரு 6 மாசம் இருக்கு. இந்த 6 மாசம் இந்த பயிற்சி காலத்துல யார் வந்தாலும் சரி, ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லுங்க, டெய்லி மார்னிங் செஷன் வாங்க. சண்டே லீவு, ஏன்னா சண்டே எல்லாரும் ஃபீல்டுக்கு கிளம்பிடுவாங்க, ஒரு நாள் லீவு. நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் சரி, ஆபீஸுக்கு போறவங்க இருந்தாலும் சரி, காலைல 6 to 7 இந்த செஷனை பாருங்க. அதுக்கப்புறம் நைட்டு 9 மணிக்கு மேல ராஜன் சாருடைய செஷன் ரொம்ப எக்ஸலண்டா. நேற்று அக்ரி ட்ரைனிங் எத்தனை பேர் பாத்தீங்க? ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்தது. நம்ம டீம்லோட நண்பர்கள் தேடி பார்த்தேன், காணோம். நான் பார்த்தேன் சார், ஒரு சிலர் வந்திருந்தீங்க, பார்த்தேன். ரொம்ப அருமையா இருந்தது. நேற்று ட்ரைனிங் நல்லா இருந்ததா சார்? யூஸ்ஃபுல்லா இருந்ததா?
யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு சார். நேத்து வந்து பாத்தீங்கன்னா தக்காளி பத்தி இப்ப சொன்னாரு, மிளகா பத்தி சொன்னாரு, அது பிறகு வந்து நெல் பயிரை பத்தி சொன்னாரு. ஸோ அது பேசிக் அப்ளிகேஷன் என்ன பண்றது அப்படின்ட்டு கம்ப்ளீட் செஷன் எடுத்தாரு சார். அதுல என்னென்ன பங்கஸ் என்னென்ன வந்து இன்ஜெக்ஷன் வந்து தாக்குது, அதுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்றது ரொம்ப அழகா தெளிவா கொடுத்தாரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 22 ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் பண்ணி வச்சிருக்கிறேன். நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க. அக்ரில யார் யாரு வளரணும், அக்ரில நம்ம அக்ரிய வளர்க்கணும், அக்ரி ப்ராடக்ட் மூலமா விவசாயிகளை வளர்க்கணும், அதன் மூலமா நாம எல்லாருமே நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னா அக்ரி ட்ரைனிங் கட்டாயம் பாருங்க. நல்ல ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ். அடுத்த வாரம் கேள்வி பதில் செஷன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே ஒவ்வொரு பயிற்சியும் தியான பயிற்சி சொன்னார் இல்லையா, நைட்டும் காலையிலையும் தியான பயிற்சி. நைட்டும் நம்ம ட்ரைனிங் பார்க்கணும், காலையிலையும் நம்ம ட்ரைனிங் பார்க்கணும். இதுவே நம்ம தியானம், இதுவே நம்மளை வழி நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான தியானம், அற்புதமான வழி. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை நம்ம கரெக்டா பிளான் பண்ணுவோம். காலையிலேயே நம்முடைய நண்பர் டெல்லியில ஜாலியா சுத்திட்டு இருக்காரு ஜெகதீஷ் சார், அவரோட ஒரு நிமிஷம் பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது பண்ணுவோம். காலையிலே பஸ்ல உட்காந்துருக்கீங்களா சார்? என்ன டூர் போறீங்களா சார்? என்ன காலையில டூரா சார்? குட் மார்னிங் சார். டெல்லி சார். குட் மார்னிங், குட் மார்னிங். அதான் டெல்லியில எங்க போறீங்க? தாஜ்மஹாலை பார்க்க போறீங்களா சார்? தாஜ்மஹாலை பார்க்க போறீங்களா? E20 சார். E20 இன்றைக்கேவா? நாளைக்கு தான் சார். நாளைக்கு தான். இன்றைக்கு எங்க போறீங்கன்னு கேட்டேன். இன்னைக்கு ஆக்ரா சார். அதுதான் கேட்டேன், தாஜ்மஹாலை பார்க்க போறீங்களா? எஸ் சார், எஸ் சார், எஸ். ஏன்னா நீங்க காதல் பண்ணனாச்சு, அதனால காதல் சின்னமான தாஜ்மஹாலை பார்க்க போறீங்களான்னு கேட்டேன். எங்கேயும் போக மாட்டீங்க? கூட்டு போனீங்களா, தனியா போனீங்களா? சார் நான் மட்டும் தனியா வந்திருக்கேன். தனியா வந்திருக்கீங்களா? பரவாயில்ல, வெரி குட். தாஜ்மஹாலை பார்த்துட்டு வாங்க. ஆம்பூர்ல அது மாதிரி ஒரு மிகப்பெரிய பில்டிங்கை கட்டுங்க. வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். ஓகே, கிரேட். நீங்க V20 தான் டெல்லிக்கு போயிருக்கீங்கன்னு நேற்றே சொல்லிட்டோமே. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய செல்வராஜ் சார் சொல்லுங்க. குட் மார்னிங் சார். ரொம்ப எக்ஸலண்டா முதல் முறையா வந்து டெல்லிக்கு வந்திருக்கேன் சார். நானும் ஜெகதீஷ் சார் தான் வந்து 30ஆம் தேதி கிளம்பணும். சரியா கேட்கல, நீங்க பேசுறது கேட்கல சார். குட் மார்னிங் செல்வராஜ் சார். சொல்லுங்க சார், கேக்குது. செல்வராஜ் தெரியுது, பேசுங்க. 30ஆம் தேதி ஃபிளைட் வந்து சார். ரொம்ப தன்னையை மறைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷம் சார். ஜெகதீஷ் சாரே நானும் எல்லாம் தான் ஃபிளைட்ல வந்தோம். முதல் முறையா ஒரு மறைக்கூடிய அளவுக்கு ஒரு சந்தோஷம். அது மட்டும் இல்லாம ஒரு டொமஸ்டிக் ஃபிளைட்ல உங்களை ஏத்திருக்கு. கண்டிப்பா. அடுத்தது ஃபாரின் ட்ரிப், இன்டர்நேஷனல் ஃபிளைட்ல ஏறணும். கரெக்டா? நீங்க பேசுறது விட்டு கேக்குது. நான் சொல்லிடுறேன், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற நான் சொல்லிடுறேன். கரெக்டா? வெஸ்டீஜ் இன்னும் நிறைய உயரங்களுக்கு உங்களை கொண்டு போக போகுது. தொடர்ந்து வெஸ்டீஜ பண்ணுங்க, சிறப்பா பண்ணுங்க. நாளைக்கு V20 கிராண்ட் செலிப்ரேஷன்ல கலந்துக்குங்க. உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். நீங்க அங்க எல்லாருக்கும் வாழ்த்துக்களை சொல்லுங்க. வெஸ்டீஜ் மூலமா ஒரு மிகப்பெரிய புதிய இந்தியாவை, பொருளாதார சுதந்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல இந்தியாவை நம்ம உருவாக்க முடியும், ஆரோக்கியமான இந்தியாவை நம்ம உருவாக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க டெல்லியில இருந்து திரும்பலாம். அந்த நம்பிக்கை உங்களுக்கு நாளை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. இப்போ நண்பர்கள் உங்களுடைய வாழ்த்துக்களை நியூ அச்சீவர்ஸுக்கு சொல்லலாம். வேற யாராவது புதுசா அச்சீவ் பண்ணிருக்கீங்களா? பிராண்ட் நியூ பிரான்ஸ், சில்வர், கோல்டு, ஸ்டார், டைமண்ட் யாராவது அச்சீவ் பண்ணிருந்தா நீங்க உங்களுடைய அச்சீவ்மெண்ட் உங்க டீம்ல யாராவது அச்சீவ் பண்ணா நீங்க சொல்லலாம். குட் மார்னிங் சார். லக்ஷ்மி பேசுறேன் சார். குட் மார்னிங் லட்சுமி மேடம். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். எங்க லீடருக்கும் பத்மா அம்மாவுக்கும் என்னுடைய விஷஸ் சார். அதுக்கப்புறம் நம்ம டீம்ல இருக்க எல்லாருக்குமே வாழ்த்துக்களை நீங்க கொடுக்க உங்களுக்கு அடுத்த வாழ்த்துக்கள் வந்துட்டே இருக்கும். கண்டிப்பா சார். கைத்தட்டல் கிடைச்சிட்டே இருக்கும்.
நீங்க எதை Okay. கொடுக்கிறீர்களோ அது பல மடங்காக திரும்பி வரும். அதான் இந்த பிரபஞ்ச நீதி. இந்த பிரபஞ்ச கண்டிப்பா நீதி சார். அதுதான். வாழ்த்து நெக்ஸ்ட் சொல்ல மந்த் சொன்னா கூட என் பேரு நீங்க அக்யூர்ல சொல்றதுக்கு 100% ட்ரை பண்றேன் சார். நிச்சயமா 100% நீங்க ட்ரை பண்ணாதீங்க. முடிவெடுங்க, முடிஞ்சிடும். கண்டிப்பா சார், கண்டிப்பா சார். நான் எடுக்கிற முடிவு உங்களால முடியும் மேடம். பண்றேன் சார். இந்த மாசத்துல இருந்து உங்களால திரும்பி முடியும். ஸ்டார்ட் பண்றேன். எதை நம்ம முடிவெடுக்கிறோமோ அதை நம்மளால செய்ய முடியும். அதுக்கு உங்க அப்ளைன் லீடர்ஸும் நானும் ரெடியா இருக்கிறோம். அதை செய்ய கண்டிப்பா. ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். Congratulations, sir. குட் மார்னிங். குட் மார்னிங். Good morning, sir. சொல்லுங்க. All achievers-க்கும் என்னோட congratulations சொல்லிடுங்க சார். பத்மா மேடம், congratulations மேம். மோகன்ராஜ் சார் பேசுறீங்களா? பேசுங்க. சார் மேடம் கங்க்ராச்சுலேஷன் சொல்ல வந்தாங்க, அதான் நான் சைலண்ட் ஆயிட்டேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ எல்லாருக்கும் இந்த செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண அத்தனை பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி உங்க வாழ்த்துக்களுக்கு. சார் சில்வர் டைரக்டராக முடியுங்கிறது நிஜமாவே வெஸ்டேஜ்ல வந்து ஜாயின் பண்ணும்போது எந்த பொசிஷனுமே எதிர்பார்க்கல. உண்மையா சொன்னா ஹெல்த் சப்ளிமெண்ட் நல்லா இருக்கு, அது எல்லாருக்கும் அந்த ஹெல்த் நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியணும் த்ரூ வெஸ்டேஜ்ங்கிறது மட்டும்தான் என்னதான் இதுல ஜாயின் பண்ணது. பட் வித் உங்களுடைய சப்போர்ட், விக்டோரியா மேடம் அவங்க எல்லாரோட சப்போர்ட்னால தான் சார் இந்த அச்சீவ்மெண்ட், எஸ்பெஷலி நம்ம டீம், அந்த டீமோட சப்போர்ட், இது அத்தனை நாள் தான் அந்த அச்சீவ்மெண்ட் முடிஞ்சது. பட் இதுல ரொம்ப சந்தோஷமான நாள் என்னைக்கு கேட்டீங்கன்னா, இன்னும் என்னோட டீம்ல லக்ஷ்மி அத்தை, சந்தியா, லக்ஷ்மி சித்தி, ஜெயா அண்ட் சங்கர், இவங்க அத்தனை பேருமே கூடிய சீக்கிரம் பிரான்ஸ் டைரக்டர் ஆகணும், சில்வர் டைரக்டர் ஆகணும். ஸோ அதுக்கான முயற்சிகள் ஆரம்பிச்சிருக்கோம் சார். வித் யுவர் ஹெல்ப் ப்ளூ பிரிண்ட் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுவும் இந்த வர மாசங்கள்ல அவங்க எல்லாமே அந்த அச்சீவ்மெண்ட் எடுக்கும்போது தான் சார் உண்மையாவே ரொம்ப சந்தோஷமாவேன். அதுக்கு உங்க அத்தனை பேரோட சப்போர்ட் ஒன்று சார். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ தேங்க்யூ. பத்மா மேடம், நீங்க பிரான்ச் டைரக்டர் ஆகிருக்கீங்க, வாழ்த்துக்கள். உங்களுடைய டெஸ்ட் மொழியில் நீங்க பதிவு பண்ணலாம். மேடம் உள்ள இல்லையா? இல்லையே. ரைட், ஓகே. ஃப்ரெண்ட்ஸ், நேற்று எல்லாரும் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. நம்ம தீபாவளி மேடம் ஒரு மேக்கப் இது பண்றத வீடியோவா போட்டிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோவை ப்ரெசென்ட் பண்ணிட்டு நான் வந்து அதுக்கு மொத்தம் அந்த கிட்டு எவ்வளோ ஆகும்னு நான் பல பேருக்கு அதை அனுப்புனேன். அந்த வீடியோவை அனுப்பும்போது என்னுடைய ஸ்டேட்டஸ்ல பார்த்துட்டு ஒருத்தர் வந்து அதுக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்டாங்க. அதை உங்களுக்கு இப்போ நான் இதுல போட்டிருக்கிறேன் பாருங்க. அந்த மெசேஜ் உங்களுக்கு போட்டிருக்கிறேன், அதை பாருங்க. அந்த வீடியோவை முடிஞ்சா இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ப்ரெசென்ட் பண்றேன். வீடியோ ப்ரெசென்ட் ஆகல, ஓகே, பண்ண முடியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ எல்லாரும் நேற்று அந்த வீடியோ பார்த்துருப்பீங்க, தீபாவளி மேடமுடைய வீடியோ, சரியா? ஓ சாரி, நான் அப்படியே ப்ரெசென்ட் ஷேர் பண்ண முடியும். இப்போ உங்களுடைய ஃபீட்பேக்கை சொல்றவங்க ஃபீட்பேக் சொல்லலாம். இன்னைக்கு பார்த்த இந்த 3 வீடியோல எது நல்லா இருந்தது? எக்ஸ்கியூஸ் மீ சார். சார் சொல்லுங்க
சார் இன்னொரு வீடியோ எல்லாமே ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லா இருக்கு. பட் அதுல ரொம்ப 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 பிடிச்சது சார், பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட். புரியல. இந்த பிராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட்னு ஒரு வீடியோ, ஃபர்ஸ்ட் வீடியோ இருந்துச்சு இல்லையா சார்? ஆமா. அந்த இன்ஃபர்மேஷன் வந்து அது லைஃப்ல அதை அப்ளை பண்ண முடிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணிட்டா நிறைய நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் வெஸ்டேஜில் மட்டும் இல்ல, பர்சனல் லைஃப்லயுமே கூட அந்த ப்ராக்டிஸ் வில் ஹெல்ப் எ லாட் டு பி பர்ஃபெக்ட். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். அப்புறம் டிசிப்ளினை பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, அதுவும் ரொம்ப 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 இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. இது நம்ம எல்லாருமே கடைப்பிடிக்க முடிஞ்ச வாழ்க்கையில பெரிய ஹைட்ஸ்ல எத்தலாங்கிறது என்னோட நம்பிக்கை சார். தேங்க்யூ. தேங்க்யூ 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 சார். எல்லாருக்கும் தெரியுதா? போட்டோ ஷேர் ஆகுதா? எஸ் சார். இல்ல சார், இல்ல. அதாவது நாளைக்கு டெல்லியில நடக்கக்கூடிய அந்த ப்ரோக்ராம் வெஸ்டீஜ் சென்னை பிரான்ச்ல 11th ஜூன் 11th செவ்வாய்க்கிழமை 6 மணிக்கு நடக்குது. ஸோ அதுக்கு பிளான் பண்றவங்க பண்ணுங்க. நாளைக்கு வர முடியாதவங்க அதுக்கு பிளான் பண்ணுங்க. அங்க 2ஆம் தேதி என்னென்ன ஆஃபர் கொடுக்குறாங்களோ அது எல்லாமே தெளிவா உங்களுக்கு கிடைக்கும். நாளைக்கு கம்பெனி அனௌன்ஸ் பண்ணக்கூடிய அத்தனை விஷயத்தையும் ராஜன் சார் வந்து 11ஆம் தேதி கட்டாயம் கொடுப்பார். அதே மாதிரி பாண்டிச்சேரியில் இருக்கு, திருச்சியில் இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, மதுரையில் இருக்கு. அதெல்லாம் யார் யார் யூஸ் பண்ண முடியுமோ யூஸ் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஏன்னா அங்கங்க இருக்கிற நண்பர்கள் அந்த ஒவ்வொரு மீட்டிங்கையும் யூஸ் பண்ணுங்க. அதுல நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும். எப்பவுமே ஹால் மீட்டிங் எங்கெங்க உங்களுடைய ஒரு 150 கிலோமீட்டர் 200 கிலோமீட்டர் சர்க்கிள்ல கிடைக்குதோ போய் யூஸ் பண்ணுங்க. இப்போ ஒசூர் கிருஷ்ணகிரி ஏரியாவில் இருக்கிறவங்க அவங்களுக்கு வந்து சென்னை மீட்டிங் தான் சரியா இருக்கும்னு நான் நம்புறேன். ஏன்னா அவங்க கோயம்புத்தூர் போறது, ஏன்னா சேலத்துல இல்லை, ஏன்னா கோயம்புத்தூர் போனா அதே டிஸ்டன்ஸ் தான் சென்னைக்கு வரும். பட் சென்னைக்கு வந்துட்டு போறது ஈஸியா இருக்கும். பிளான் பண்ணிக்கங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இன்னைக்கு சொன்ன மாதிரி நம்ம வந்து கத்துக்கணும், அதை அப்ளை பண்ணணும். அப்பதான் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாமே கிடைக்கும், சக்சஸ் எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுக்கு சரியான முயற்சி எடுங்க. ஸோ மீண்டும் அச்சீவர்ஸுக்கும் வாழ்த்துக்கள். V20 ப்ரோக்ராமுக்கு போயிருக்கிற ஜெகதீஷ் சாருக்கும் செல்வராஜ் சாருக்கும் வாழ்த்துக்கள். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ தேங்க்யூ ஆல் சார். தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். பத்மா மேடம் அதுக்குள்ளே வெளியே போயிட்டாங்க. தேங்க்யூ சார். ஆல் அச்சீவர்ஸ் தேங்க்யூ. தேங்க்யூ 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 சார். தேங்க்யூ மேடம். சுமதி மேடம், ஆல் தி பெஸ்ட். சிறப்பாக பண்ணுங்க. வாழ்த்துக்கள். ஓகே சார், தேங்க்யூ சார். திருப்பூர் பழனிவேல் சார். பழனிவேல் சார் அப்ளைன் விட்டுட்டு போயிட்டாரு டெல்லிக்கிட்டு. ஏதாவது வருத்தத்துல பேசாம இருக்கீங்களா சார்? குட் மார்னிங் சார். அப்படி இல்லை சார், பெருமையா இருக்கு சார். மறுபடியும் நானும் அதே மாதிரி தாஜ்மஹால் பார்க்கணும், எல்லாமே வெஸ்டீஜ் வந்து வெற்றியாளர் மாறணுங்கிற ஒரு ஆர்வம் தான் சார். நீங்க அவர் கூடவே போயிருக்கணுங்க. கண்டிப்பா சார். மிஸ் பண்ணிட்டீங்க. இப்போ ஒன்றும் கெட்டு போகல. இன்னைக்கு ஃபிளைட்ல ஏறுங்க, நாளைக்கு போய் ஜாயின் பண்ணிக்கலாம். கண்டிப்பா சார். ஓகே, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ தேங்க்யூ.